எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது என்னாகமம் 10வது அதிகாரம் 33வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் முன் சென்றது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்கள் முன் சென்றது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை பிரதர், சமாதானமே இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படிக்கு உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய பெட்டி புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறது. இந்த பெட்டிக்குள் என்ன இருந்தது என்று பார்ப்போமே. ஆனால் கர்த்தருடைய வெளியேற பெற்ற வார்த்தை, கர்த்தர் தமது விரலினால் எழுதி கொடுத்த வார்த்தை இந்த பெட்டிக்குள் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த பெட்டி இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. வனாந்தரத்தில் வழி அவர்களுக்கு தெரியாது, எது சரியான பாதை என்று தெரியாது. இதற்கு முன்பு அவர்கள் அந்த வழியை நடந்ததில்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களுக்கு முன்பாக இந்த பெட்டி எதை தேடுகிறதாம்? இளைப்பாறுதல், சமாதானமான இடம் எங்கே இருக்கிறது என்று இது தேடி போய்கொண்டே இருந்தது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிற உங்களுக்கு முன்பாக, கண்ணீரோடு நடக்கிற உங்களுக்கு முன்பாக, பல பிரயாசங்களை பட்டும் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு முன்பாக, பல அவமானங்களுக்கு முன்னாக நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பாக என்ன போய்கொண்டிருக்கிறதாம்? கர்த்தருடைய வார்த்தை போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக போக 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 என்ன ஆகிறது தெரியுமா? உனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கும். மாத்திரமல்ல, சமாதானமான இடத்திற்கு உங்களை தங்கும்படி செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பெட்டி நமக்கு முன்பாக போக வேண்டுமே ஆனால், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முன்பாக போக வேண்டுமே ஆனால், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையோடு நீங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு போக வேண்டுமே ஆனால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. சங்கீதம் 105:4வது வசனம் சொல்லுகிறது, அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நித்தமும் யாரை தேட வேண்டும்? தேவ சமூகத்தை தேட வேண்டும். நீ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை நீ தேடுகிறாயோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையில் நிற்கிறாயோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை உரிமை பாராட்டுகிறாயோ, கர்த்தர் அந்த அளவிற்கு உங்களை மேன்மைப்படுத்தவும், கனப்படுத்தவும், உயர்த்தவும், சமாதானமான சூழல்கள் உங்களை கொண்டு போகவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார், நிச்சயம் வாழ வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும். தடைகளை நீக்குகிறவர் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போய் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் திறந்து கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். மேன்மைப்படுத்தும், மேன்மைக்கு மேன்மைப்படுத்தும். தடைகள் எல்லாம் விலகட்டப்பா. என் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பி வழிநடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒன்று கூட சமூகத்தில் உறுதியாக இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய பலன் பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.